அனுசரணை வழங்குவோர். இப்போது 280 ரூபாவுக்கு சிக்னல் 160 கிராம். இலங்கையில் லாபகரமான விலையில் ஒரு பேக். வணக்கம். டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கும் நான் ஜெகநாதன் சஜித். முதலில் தலைப்புச் செய்திகள். மின் கட்டணம் இன்று நள்ளிரவு முதல் 15 வீதத்தினால் அதிகரிக்கப்பட உள்ளதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அறிவிப்பு. ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கவிடம் இன்று வாக்குமூலம் பதிவு. மன்னாரில் காற்றாலை மின் உற்பத்தி மற்றும் கனியமணல் அகழ்விற்கு எதிராக மாபெரும் கவனஈர்ப்பு போராட்டம். யாழ்ப்பாண கடற்கரையோர பகுதிகளில் பிளாஸ்டிக் மற்றும் பொலித்தீன் தயாரிப்பிற்கான மூலப்பொருட்கள் கரையொதுங்கின. மேல்கொத்மலை நீர்த்தேக்கத்தின் வான்கதவு திறப்பு. பரிசோதனையின்றி விடுவிக்கப்பட்ட கொள்கலன்கள் தொடர்பில் விசாரணை அவசியம் என வைத்தியர்களின் தொழிற்சங்க கூட்டமைப்பு வலியுறுத்தல். தொடர்வது முதன்மை செய்தி. மின்கட்டணம் இன்று நள்ளிரவு முதல் 15 வீதத்தினால் அதிகரிக்கப்பட உள்ளதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இந்த ஆண்டின் 2ஆம் காலாண்டுக்கான மின்கட்டணம் இன்று நள்ளிரவு முதல் 15 வீதம் அதிகரிக்கப்பட உள்ளதாக இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. கொழும்பில் இன்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் பங்கேற்று உரையாற்றிய இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தலைவர் KPL சந்திரலால் இதனை தெரிவித்தார். විදුලිබල මණ්ඩලයේ ඉන්නව ඒගොල්ලන්ගේ තියෙන යම් මූල්‍ය ප්‍රශ්නවලට අපි පිළිතුරු දිය යුතුයි. இந்த அதிகரிப்பானது சாதாரண அதிகரிப்பாகும். 18.3 வீத மின்கட்டண திருத்த முன்மொழிவுகளை இலங்கை மின்சார சபை கடந்த 1ஆம் திகதி பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவில் முன்வைத்தது. இது தொடர்பாக 9 மாவட்டங்களை உள்ளடக்கும் வகையில் பொதுமக்கள் கருத்துக்கள் கோரப்பட்டன. அதற்கமையவும் உரிய நடைமுறைகளுக்கு அமையவுமே இந்த மின்கட்டண திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. කර්මාන්ත සියලුම ආයතනවල පැවැත්ම සම්බන්ධ තීරණයක් අපි ගන්න. ඒ වගේම අපි ගත්තොත් ඒ විශාල துஷார உப்புல்தனியவின் சம்பளத்தை அரைவாசியாக குறைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் நலிந்த ஜெயதீச தெரிவித்துள்ளார். விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள சிறைச்சாலை ஆணையாளர் நாயகம் துஷார உப்புல்தனியவின் சம்பளத்தை அரைவாசியாக குறைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதீச தெரிவித்துள்ளார். அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பு அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்றது. இதன் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். வெசாக் பண்டிகையை முன்னிட்டு ஜனாதிபதி பொது மன்னிப்பின் கீழ் கைதிகளை விடுவிக்கும் விடயத்தில் முறைகேடு இடம்பெற்றுள்ளமை தொடர்பில் சிறைச்சாலைகள் ஆணையாளர் துஷார உப்புல்தனியவை பதவி நீக்கம் செய்ய அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. அதற்கமைய நீதி மற்றும் தேசிய ஒருங்கிணைப்பு அமைச்சின் மேலதிக செயலாளர் HMNC தனசிங்க தனது வழக்கமான பதவியின் கடமைகளுக்கு மேலதிகமாக பதில் சிறைச்சாலை ஆணையாளர் நாயகமாக நியமிக்கப்பட்டுள்ளார். அதேவேளை தற்பொழுது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள சிறைச்சாலை ஆணையாளர் நாயகம் துஷார உப்புல்தனியவின் இடைநீக்கம் செய்யப்பட்ட காலப்பகுதியில் அவரது சம்பளத்தில் அரைவாசியை வழங்க அமைச்சரவை அனுமதி அளித்துள்ளது. ஜனாதிபதி பொது மன்னிப்பு முதற் தடவையாக வழங்கப்பட்ட ஒரு விடயமல்ல. வெசாக் போயா தினம் கிறிஸ்துமஸ் பண்டிகையின் போதும் கூட வருட வருடம் ஜனாதிபதி பொது மன்னிப்பு வழங்கப்படுகின்றது. இத்தகைய சந்தர்ப்பத்தில் ஜனாதிபதி பொது மன்னிப்பு முறைகேடாக பயன்படுத்தப்பட்டுள்ளதாக முதல் தடவையாக முறைப்பாடு பதிவாகியுள்ளது. ஆகவே அதனை கருத்திற்கொண்டே குற்றப்புலனாய்வு திணைக்களம் மற்றும் நீதி அமைச்சினால் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. இதற்கு பங்கம் ஏற்படக்கூடாது என்பதற்காகவே சிறைச்சாலை ஆணையாளர் நாயகம் பதவி நீக்கப்பட்டார். கிறிஸ்துமஸ் பண்டிகையின் போது வழங்கப்பட்ட ஜனாதிபதி பொது மன்னிப்பிலும் முறைகேடு இடம்பெற்றுள்ளதாக கூறப்படும் விடயம் தொடர்பில் தகவல்கள் கிடைக்கவில்லை. தகவல்கள் கிடைக்கப்பெறும் பட்சத்தில் அதனுடன் தொடர்புடைய நடவடிக்கை எடுக்கப்படும். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஜெர்மனியை சென்றடைந்துள்ளார். ஜெர்மனிய கூட்டாட்சி குடியரசுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இன்று முற்பகல் பெர்லினில் பிராண்டன்பர்க் சர்வதேச விமான நிலையத்தை சென்றடைந்தார்.
ஜனாதிபதியை வரவேற்கும் உத்தியோகபூர்வ நிகழ்வு ஜெர்மன் ஜனாதிபதி பிராங்க் வால்டர் ஸ்டெயின்மியர் தலைமையில் இன்று பிற்பகல் பெர்லினில் உள்ள பெல்விவ் மாளிகையில் இடம்பெற்றது. தொடர்ந்து ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்கவிற்கும் ஜெர்மன் ஜனாதிபதி பிராங்க் வால்டர் ஸ்டெயின்மியருக்கும் இடையில் உத்தியோகபூர்வ சந்திப்பு இடம்பெற்றது. இந்த விஜயத்தில் வெளிநாட்டு அலுவல்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹேரத் மற்றும் அரசாங்கத்தின் சிரேஷ்ட அதிகாரிகள் பலர் இணைந்து கொண்டுள்ளனர். ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கவிடம் இன்று வாக்குமூலம் பெறப்பட்டுள்ளது. குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையான ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கே அங்கிருந்து வெளியேறியுள்ளார். முன்னாள் சுகாதார அமைச்சர் ஹெகலிய ரம்புக்வெல மருந்து இறக்குமதி தொடர்பாக தாக்கல் செய்த முறைப்பாடு தொடர்பாக வாக்குமூலம் அளிப்பதற்காகவே அவர் குறித்த திணைக்களத்தில் முன்னிலையாகினார். நாட்டிற்கு தரமற்ற மருந்து இறக்குமதி செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக ஹெகலிய ரம்புக்வெல முன்னதாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு அளித்திருந்தார். அந்த முறைப்பாடு தொடர்பாக நடத்தப்பட்டு வரும் விசாரணைகள் குறித்து ரணில் விக்ரமசிங்கே ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் அமைச்சர்களாக இருந்த பலர் வாக்குமூலங்களை வழங்கியுள்ளனர். இந்த நிலையில் அமைச்சரவையின் கூட்டு பொறுப்பு குறித்து ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கவிடம் இன்று வாக்குமூலம் பெறப்பட்டுள்ளது. இனத்தையும் மொழியையும் நேசிக்கின்ற அடுத்த தலைமுறையின் உருவாக்கம்தான் இருப்பிற்காக போராடும் ஒரு இனத்தின் எதிர்கால நம்பிக்கையாக அமையும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்வஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். இனத்தையும் மொழியையும் நேசிக்கின்ற அடுத்த தலைமுறையின் உருவாக்கம்தான் இருப்புக்காக போராடும் ஒரு இனத்தின் எதிர்கால நம்பிக்கையாக அமையும் எனவும் அதற்கான பணிகளை முரசுமோட்டை முருகானந்தா கல்லூரி நிறைவேற்றி வருவதாகவும் இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்வஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். இன்று பன்முகப்படுத்தப்பட்ட வரவு செலவு திட்ட நிதி ஒதுக்கீட்டின் மூலம் 2.1 மில்லியன் ரூபாய் செலவில் புனரமைக்கப்பட்ட கிளிநொச்சி முரசுமோட்டை முருகானந்தா கல்லூரியின் பிரதான மண்டபத்தை கையளிக்கும் நிகழ்வில் இவ்வாறு குறிப்பிட்டார். கல்லூரி முதல்வர் அரசரட்னம் பங்கேச்செல்வன் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள், பாடசாலை அபிவிருத்தி சங்கத்தினர், பழைய மாணவர்கள் மற்றும் நலன் விரும்பிகள் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். இந்த கல்லூரி தாய்க்கு ஒரு மிகப்பெரிய வரலாறு உண்டு. நான் இங்கே எங்களுடைய வலய கல்வி பணிப்பாளர் சொல்ற பொழுது சொன்னாங்க, கல்வியில நீங்கள் இன்னும் ஒரு அடைவை எட்டி பிடிக்க வேண்டிய நிலைமையில் இருக்கிறீர்கள். ஒரு காலம் முருகானந்தா கல்லூரிக்கு இருந்த மகிமை பெயர் உங்களுக்கு தெரியும். ஆகவே முடியாது என்பது ஒரு மனிதனுக்குரிய சொல் அல்ல. முடியாதென்ற வார்த்தைகளை நாங்கள் தூக்கி வச்சிருவோம். நாங்கள் இயலக்கூடிய அளவுக்கு முயற்சிப்போம். சின்ன சிட்டுக்குருவியை போல நாங்கள் முயற்சி கொண்டே இருக்க வேண்டும். அதே அந்த முயற்சி உங்களுக்கான வெற்றியை தரும். உங்களால் முடியும், என்னால் முடியும் என்ற நம்பிக்கையை நீங்கள் உருவாக்க வேண்டும். அது உங்களிடம் இருந்தால்தான் மிக அழகாக இருக்கும். ஆகவே அன்புக்குரிய குழந்தைகளே, எதிர்காலம் உங்களுடைய கைகளில் தரப்பட்டிருக்கிறது. நல்ல காலத்தை நோக்கிய உங்களுடைய நகர்வுகள் வெற்றி பெற வேண்டும். அந்த வெற்றிக்கான ஒரு சின்ன ஒரு கைங்கரியத்தை நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஆற்றியிருக்கிறோம். அரசு அதிபர்னாலே அவர்கள் சார்பாக நடைபெறுகின்ற போட்டிகளாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஏற்கனவே பல திறமைகளை வெளிப்படுத்தி இருக்கின்றீர்கள். எனவே அவ்வாறான போட்டிகளிலையும் விளையாட்டு நிகழ்வுகளையும் நீங்கள் பங்கு பெற்றுகின்ற பொழுதுதான் ஒரு சமநிலையான ஆளுமை கொண்டவர்களாக நீங்கள் உருவாகுவீர்கள். அந்த வகையில் எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் மற்றும் எங்களுடைய சமூகத்தின் அனைத்து எதிர்பார்ப்புகளையும் நிறைவு செய்யக்கூடிய வகையிலே இந்த பாடசாலையுடைய செயற்பாடுகள் அமைய வேண்டும். மன்னாரில் காற்றாலை மின் உற்பத்தி மற்றும் கனியமணல் அகழ்விற்கு எதிராக இன்று மாபெரும் கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. மன்னாரில் மக்களின் வாழ்வியலை பாதிக்கும் வகையில் முன்னெடுக்கப்பட்டு வரும் காற்றாலை மின் உற்பத்தி மற்றும் கனியமணல் அகழ்வு ஆகியவற்றுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் இன்றைய தினம் மாபெரும் கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. மன்னார் பிரஜைகள் குழு மற்றும் சிவில் பொது அமைப்புகள் இணைந்து ஏற்பாடு செய்த கவனஈர்ப்பு போராட்டம் மன்னார் பொது விளையாட்டு மைதானத்திலிருந்து பேரணியாக இடம்பெற்றது. மன்னார் பிரஜைகள் குழுவின் தலைவர் அருட்தந்தை மார்க்கஸ் அடிகளார் தலைமையில் ஆரம்பமான கவனஈர்ப்பு பேரணியில் மன்னார் மாவட்டத்தில் உள்ள சிவில் மற்றும் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள், சர்வமத தலைவர்கள், வர்த்தகர்கள், அரசியல் பிரதிநிதிகள் உள்ளடங்கலாக பெருமளவான மக்கள் கலந்து கொண்டனர். குறித்த கவனஈர்ப்பு பேரணி பிரதான வீதியூடாக சென்று மன்னார் பஜார் பகுதியை அடைந்தது. பின்னர் பேரணியில் கலந்து கொண்டவர்கள் மன்னார் மாவட்ட செயலகத்திற்கு முன்னால் ஒன்று கூடி பதாதைகளை ஏந்தியவாறு கோஷங்களை எழுப்பியிருந்தனர்.
மன்னாரில் மக்களின் வாழ்வியலை பாதிக்கும் வகையில் முன்னெடுக்கப்பட்டு வரும் காற்றாலை மின் உற்பத்தி மற்றும் கனிய மணல் அகழ்வை உடனடியாக நிறுத்து, எங்கள் மண்ணை சுடுகாடாக்காதே, அடிக்காதே அடிக்காதே, எங்கள் வயிற்றில் அடிக்காதே உள்ளிட்ட பல்வேறு வசனங்கள் எழுதப்பட்ட பதாதைகளை ஏந்தியவாறு கவனஈர்ப்பு பேரணியில் பங்கேற்றனர். போராட்டத்திற்கு மன்னார் மறைமாவட்ட ஆயர் ஞானப்பிரகாசம் ஆண்டகையும் வருகின்றிருந்ததுடன் மன்னார் மக்கள் எதிர்நோக்கும் குறித்த இரு பிரச்சினைகள் தொடர்பாக ஜனாதிபதிக்கு மகஜர் கையளிக்கும் வகையில் மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் க. கனகேஸ்வரனிடம் மன்னார் ஆயர் மற்றும் சர்வமத தலைவர்கள் இணைந்து மகஜரை கையளித்திருந்தனர். அழகான வாழ்வு என்ற அந்த தொனிப்பொருளான இந்த கருப்பொருளுக்கு அமைவாக அதில் முக்கியமாக சொல்லப்பட்டிருப்பது இந்த விதமான அபிவிருத்தி நடவடிக்கைகளும் அந்த பிரதேச மக்களுடன் இணைந்த வகையிலே முன்னெடுக்கப்படும் என்ற அந்த விடயம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த விடயத்தை நான் நிச்சயமாக உங்களது இன்றைய தினம் அனைத்து பிரதம மத தலைவர்கள் முன்னிலையிலே இன்றைய தினம் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்ற இந்த கோரிக்கையினை நான் சகல எங்களது கருத்துக்களுடன் நான் இன்றைய தினம் எமது மேன்மதங்கை ஜனாதிபதி அவர்களுக்கு அனுப்பி வைப்பேன். அமைச்சரவை பத்திரங்கள் ஊடாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற ஒரு தேசிய திட்டங்களாகும். எனவே அந்த திட்டங்களை கட்டுப்படுத்துவதற்குரிய வல்லமை அல்லது இயலுமை மன்னார் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவுக்கு இல்லை. எனினும் தங்களால் காலத்துக்கு காலம் சமர்ப்பிக்கப்படுகின்ற எதிர்ப்புகளை நாங்கள் உரிய அமைச்சுக்களுக்கும் மேன்மதங்கை ஜனாதிபதியின் கவனத்துக்கும் செலுத்திக் கொண்டு வருகிறோம். முந்தைய தினமும் நாங்கள் இந்த நிலப்பாட்டினை மக்களது ஒட்டுமொத்த எதிர்ப்பினை நாங்கள் மேன்மதங்கை ஜனாதிபதி அவர்களின் கவனத்துக்கு கொண்டு சென்றோம். உண்மையில இந்த விடயம் மேன்மதங்கை ஜனாதிபதி நிச்சயமாக கவனத்தில் எடுப்பார் என்ற நம்பிக்கையும் இருக்கின்றது. நாங்கள் அதை உடனடியாக சமர்ப்பிக்க இந்த வேளையில மிகவும் ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வை, ஒரு மகிழ்ச்சியான எங்களுடைய வரலாற்றிலே உரிமைக்கான ஒரு போராட்டத்தை பதிவு செய்து கொண்டு நாங்கள் எங்களுடைய அடுத்த நகர்வுக்கு நாங்கள் நடந்து கொண்டிருக்கிற வேளையில் இந்த மக்களுக்கு நன்றி சொல்வதோடு எங்களுடைய பிரஜைகளும் எங்களுடைய மாவட்டத்தில் இயங்குகின்ற எல்லா அமைப்புகளும் அரசு சார்பற்ற அமைப்புகள் எல்லா சார்பிலும் என்னுடைய மக்களுக்கு நன்றி சொல்வதோடு நாங்கள் கேட்கின்ற அனைத்துக்கும் எதிராக பல காரியங்கள் இந்த வேலை நடந்து கொண்டிருப்பதனால் இன்னும் வருங்காலத்தில் இதைவிட வீரியமான போராட்டங்கள் முன்னெடுக்கப்படும் என்பதை நாங்கள் சொல்வதோடு இது அரசாங்கத்துக்கு எதிரானது அல்ல, இது எங்களுடைய நாட்டையும் எங்களுடைய மாவட்டத்தையும் பாதுகாப்பதற்கான ஒரு திட்டம் என்பதையும் ஒரு முயற்சி என்பதையும் இது புனிதமானது என்பதையும் இந்த வேலையை தெரிவித்துக் கொள்கிறோம். எந்த அரசியலுக்கும் எந்த அரசியல்வாதத்துக்கு எதிரானது ஒன்றல்ல, இது எங்களுடைய நாட்டை காப்பாற்றுவதற்கான மிகப்பெரிய ஒரு முயற்சி. இலங்கையினுடைய அதிமேலக ஜனாதிபதிக்கான மகஜர் ஒன்று கையளிக்கப்பட்டிருக்கின்றது. மன்னார் மண்ணிலே பல்வேறுபட்ட காலமாக இவ்வாறான பிரச்சனைகள் நடந்தேறி வருகின்றன. பல்வேறுபட்ட குரல்கள் கொடுக்கப்பட்ட போதிலும் அவை இன்னும் ஒரு முடிவுக்கு வந்ததாக உணரப்படவில்லை. எனவே தொடர்ச்சியாக இதன் மூலமாக ஏற்படுகின்ற பாதிப்புகள், உதாரணமாக சாதாரண ஒரு பாதிப்பாக இருக்கக்கூடிய இந்த வெள்ள பாதிப்பு என்பது கூட இந்த சம்பவங்களுக்கு பிற்பாடு அதிகமாக மழை நீர் தேங்காத இடங்களிலே கூட கடந்த 3-4 வருடங்களாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கின்ற அபாயத்தை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. எனவே எங்களுடைய மண்ணுடைய, அதாவது மன்னார் என்பது ஒரு தீவு, இந்த தீவினுடைய மணல் வளங்கள் சுரண்டப்படுமானால் மீண்டும் இந்த தீவு ஒரு அத்திப்பட்டி கிராமம் போல் ஆகிவிடக்கூடிய அபாயம் இருக்கின்றது என்பதையும் நான் இந்த இடத்திலே பதிவு செய்து கொண்டு தொடர்ச்சியாக எங்களுடைய நாட்டினுடைய இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசினுடைய அதிமேலக ஜனாதிபதி அவர்கள் இதற்கான நல்ல தீர்வு திட்டத்தினை முன்வைப்பார் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறோம். நீண்டகால போராட்டத்தினுடைய ஒரு வெளிப்பாடு இன்றைய நாளிலே நடத்தப்பட்ட இந்த மக்கள் எழுச்சி விழிப்புணர்வு பேரணியிலே நான் நினைக்கின்றோம் வெற்றியை அடைந்திருக்கின்றோம் என்று மக்கள் தங்களுடைய ஆதங்கங்களை, தங்களுடைய மனக்கவலைகளை இந்த இடத்திலே வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். எனவே இன்றைய இந்த ஆர்ப்பாட்டத்துடன், இந்த விழிப்புணர்வு, எங்களுடைய கோரிக்கையுடன் இன்றைய இந்த நாட்டிலே செயல்பட்டு கொண்டிருக்கின்ற அரசாங்கம் இந்த திட்டத்தை உடனடியாக நிறுத்தி என்னுடைய மக்களுடைய நிலையான வாழ்க்கைக்கும் வாழ்வாதாரத்துக்கும் உறுதியளித்து தங்களுடைய பேச்சை போன்று செயற்பாட்டை காட்ட வேண்டும் என்ற கோரிக்கை இந்த சந்தர்ப்பத்தில் விடுக்கின்றோம். தொடர்ச்சியாக 4 ஆண்டுகளாக இதற்கு எதிராக போராடி வருகிறோம். அரசாங்கம் இதில் கண்டுகொள்வதாக இல்லை. பல்வேறு விதமான கூட்டங்கள் நடத்தியும் எந்த விதமான பயனுமற்றதாகவே காணப்படுகிறது. ஆகவே அரசாங்கம் மக்களுடைய ஜனநாயக குரலை மதித்து ஏற்றுக்கொண்டு இந்த காற்றாலை திட்டத்தையும் கனியமண் திட்டத்தையும் மன்னாரை அழிவிலிருந்து காப்பாற்றுவதற்கு வழிவகை ஏற்படுத்த வேண்டும். மக்களினுடைய ஜனநாயக குரல் தொடர் போராட்டங்கள் இடம்பெறும். ஆகவே ஒருபோதும் 2 திட்டங்களையும் மன்னார் தீவுக்குள் நடைமுறைப்படுத்துவதற்கு மன்னார் மக்கள் அனுமதிக்க மாட்டார்.
யாழ்ப்பாணம் மாவட்டத்தின் புங்குடுதீவு தெற்கு கடற்கரையோர பகுதிகளில் பிளாஸ்டிக் மற்றும் பொலித்தீன் தயாரிப்புக்கான மூலப்பொருட்கள் கரையொதுங்கி வருகின்றன. யாழ்ப்பாணம் மாவட்டத்தின் புங்குடுதீவு தெற்கு கடற்கரையோர பகுதி, குறிகட்டுவான், நைனாதீவு மற்றும் நெடுந்தீவு கடற்கரையோர பகுதிகளில் பிளாஸ்டிக் மற்றும் பொலித்தீன் தயாரிப்பிற்கான மூலப்பொருட்கள் பெருமளவில் கரையொதுங்கி வருகின்றன. தற்பொழுது பிளாஸ்டிக் மற்றும் பொலித்தீன் தயாரிப்புக்கான மூலப்பொருட்கள் பெருமளவில் கரையொதுங்கி வருவதாக கடற்சூழல் பாதுகாப்பு அதிகார சபையின் மாவட்ட கடற்சூழல் உத்தியோகத்தர்களால் அடையாளம் காணப்பட்டு மாவட்ட பதில் அரசாங்க அதிபரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. இவை சூழலுக்கும் மனிதனுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியவை. அதனால் பொதுமக்கள் மற்றும் கடற்தொழிலாளர்கள் விழிப்புணர்வுடன் நடந்து கொள்ள வேண்டும் எனவும், பிளாஸ்டிக் மூலப்பொருட்களை தொடுதல் மற்றும் எடுத்துச் செல்லுதலை தவிர்க்குமாறும் பதில் அரசாங்க அதிபர் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்த விடயம் தொடர்பில் கடற்சூழல் பாதுகாப்பு அதிகார சபையின் உதவி முகாமையாளருக்கு அறிக்கையிடப்பட்டுள்ள நிலையில் அவற்றை அப்புறப்படுத்துவது தொடர்பில் எதிர்வரும் நாட்களில் உரிய பொறிமுறை முன்வைக்கப்படும் என மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் அறிவித்துள்ளார். முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பிரதேச சபை உறுப்பினர்களை வரவேற்கும் நிகழ்வு இன்று இடம்பெற்றது. முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பிரதேச சபை உறுப்பினர்களை வரவேற்கும் நிகழ்வு இன்று புதுக்குடியிருப்பு பிரதேச சபை செயலாளர் ச. கிருஷாந்தன் தலைமையில் பிரதேச சபை மண்டபத்தில் இடம்பெற்றது. புதிதாக தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்களுக்கு மாலை அணிவிக்கப்பட்ட வரவேற்பு இடம்பெற்றது. தொடர்ந்து பிரதேச சபை மண்டபத்தில் நிகழ்வுகள் ஆரம்பமானதுடன் பிரதம விருந்தினர்களின் உரைகள் இடம்பெற்று தவிசாளர், உபதவிசாளர் மற்றும் உறுப்பினர்களின் அறிமுகம் இடம்பெற்றது. புதுக்குடியிருப்பு பிரதேச சபைக்கு இலங்கை தமிழரசு கட்சி சார்பில் 11 உறுப்பினர்களும், தேசிய மக்கள் சக்தி சார்பில் 4 உறுப்பினர்களும், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சார்பில் 2 உறுப்பினர்களும், தொழிலாளர் காங்கிரஸ் கட்சி சார்பில் 1 உறுப்பினரும், அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் சார்பில் 1 உறுப்பினரும், சுயேட்சை குழு வண்டல் சார்பில் 2 உறுப்பினர்களும், ஐக்கிய மக்கள் சக்தி சார்பில் ஒருவரும் என 22 உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர். புதுக்குடியிருப்பு பிரதேச சபையில் இலங்கை தமிழரசு கட்சி அறுதி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைத்துள்ள நிலையில் வேலாயுதம் கரிகாலன் தவிசாளராகவும், சுந்தரம் பரந்தாமன் உபதவிசாளராகவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். இன்றைய நிகழ்வில் புதுக்குடியிருப்பு பிரதேச செயலாளர் இ. விஜயகுமார், புதுக்குடியிருப்பு சுகாதார வைத்திய அதிகாரி எஸ். சத்யரூபன், ஒட்டுசுட்டான் சுகாதார வைத்திய அதிகாரி ஆ. பாகீரதன், உலகளந்த பிள்ளையார் ஆலய குருக்கள், பிரதேச சபை உத்தியோகத்தர்கள், முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர்கள், பொதுமக்கள் என பலர் பங்கேற்றனர். கிளிநொச்சி பூநகரி பிரதேச சபையின் கன்னியமர்வு சபையின் தவிசாளர் சிவகுமாரன் ஸ்ரீரஞ்சன் தலைமையில் இன்று இடம்பெற்றது. பூநகரி பிரதேச சபை இலங்கை தமிழரசு கட்சி சார்பாக 10 உறுப்பினர்களும், தேசிய மக்கள் சக்தி சார்பாக 3 உறுப்பினர்களும், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சார்பாக 3 உறுப்பினர்களும், ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி சார்பாக 1 உறுப்பினரும், அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சி சார்பாக 1 உறுப்பினரும், சுயேட்சை குழு 1 இருந்து 1 உறுப்பினரும், சுயேட்சை குழு 2 இருந்து 1 உறுப்பினரும் என 20 உறுப்பினர்களை கொண்ட இந்த சபைக்கு தெரிவு செய்யப்பட்டுள்ளனர். இன்றைய அமர்வில் பூநகரி பிரதேச மக்களின் பிரச்சினைகள், முன்னெடுக்கப்பட உள்ள திட்டங்கள் தொடர்பாக ஆராயப்பட்டன. வவுனியா வடக்கு நெடுங்கணி பிரதேச செயலக அபிவிருத்தி குழு கூட்டம் இன்று இடம்பெற்றது. வவுனியா வடக்கு நெடுங்கணி பிரதேச செயலக அபிவிருத்தி குழு கூட்டம் இன்று பிரதேச செயலக மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெற்றது. மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவரும் கூட்டுறவு பிரதி அமைச்சருமான உபாலி சமரசிங்க தலைமையிலும் நெடுங்கணி உதவி பிரதேச செயலாளர் கலா அஞ்சலி அருணசாண்டவின் ஏற்பாட்டில் கூட்டம் இடம்பெற்றது. 2025 வரவு செலவு திட்ட அபிவிருத்திக்கான நிதி ஒதுக்கீடுகள் மற்றும் பொருளாதார சமூக அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பில் ஆராயப்பட்டதுடன் கல்வி, சுகாதாரம், காணி, வனவள திணைக்களம், விவசாயம் தொடர்பான பிரச்சினைகள் கலந்துரையாடப்பட்டு அவற்றுக்கான தீர்வுகளும் முன்வைக்கப்பட்டன. இந்த கூட்டத்தில் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களான காதர் மஸ்தான், து. ரவிகரன், ப. சத்தியலிங்கம் மற்றும் திணைக்கள அதிகாரிகள் பங்கேற்றனர். திருகோணமலை மூதூரில் இடம்பெற்ற விபத்தில் 2 இளைஞர்கள் காயமடைந்துள்ளனர். திருகோணமலை மூதூர் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பட்டித்திடல் பகுதியில் இன்று மாலை இடம்பெற்ற மோட்டார் சைக்கிள் விபத்தில் 2 படுகாயமடைந்து மூதூர் தள வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தோப்பூர் பள்ளிக்குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்த 26, 23 வயதுகளை உடைய 2 விபத்தில் காயமடைந்துள்ளனர். மட்டக்களப்பு திருகோணமலை பிரதான வீதியில் பயணித்த மோட்டார் சைக்கிள் வேக கட்டுப்பாட்டை இழந்து வீதி பாதுகாப்பு தூணில் மோதுண்டது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளில் மூதூர் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். மேல்கொத்மலை நீர்த்தேக்கத்தின் ஒரு வான்கதவு இன்று திறக்கப்பட்டுள்ளது. மலையக பகுதியில் பெய்து வரும் அடைமழை காரணமாக மேல்கொத்மலை நீர்த்தேக்கத்தின் ஒரு வான்கதவு இன்று காலை முதல் திறக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து மழை பெய்து வருவதால் மேல்கொத்மலை நீர்த்தேக்கத்தின் இயற்கையாகவே வான்கதவு பாய்வதுடன் மேலதிக நீர் வெளியேற்ற வாயில்கள் மூலமாக சிறிய அளவில் திறக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் நீர்மட்டத்தை குறைக்க வாயில்களை மேலும் திறக்க வேண்டியது அவசியமாக உள்ளது என நுவரெலியா மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவு அறிவித்துள்ளது.
மேலும் மேல் கொத்மலை நீர்த்தேக்க அணைக்கட்டுக்கு கீழே கொத்மலை ஓயாவின் இருபுறங்களிலும் வசிக்கும் மக்கள் மிகுந்த அவதானமாக இருக்க வேண்டும் என கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். மேல் கொத்மலை நீர்த்தேக்க பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் சென்ட் கிளேயர் மற்றும் டெவோன் நீர்வீழ்ச்சிகளிலிருந்து வெளியேறும் நீரும் அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தமிழ் மக்கள் கூட்டணிக்கும் இலங்கை தமிழரசுக் கட்சிக்கும் இடையில் ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டுள்ளது. தமிழ் மக்கள் கூட்டணியினரும் இலங்கை தமிழரசுக் கட்சியினரும் உள்ளூராட்சி சபைகளில் ஆட்சி அமைப்பது தொடர்பில் இணக்கப்பாட்டிற்கு வந்துள்ளனர். இது தொடர்பில் தமிழ் மக்கள் கூட்டணியின் செயலாளர் நாயகம் CV விக்னேஸ்வரனுக்கும் தமிழரசுக் கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் MA சுமந்திரனுக்கும் இடையில் இன்று விசேட சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. அதற்கமைய இரு கட்சிகளின் இணக்கப்பாடு தொடர்பிலான ஒப்பந்தத்தில் இருதரப்பினரும் விக்னேஸ்வரனின் கொழும்பு இல்லத்தில் கையெழுத்திட்டுள்ளனர். பரிசோதனையின்றி விடுவிக்கப்பட்ட ஔடதங்கள் மற்றும் 323 கொள்கலன்கள் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் உரிய விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும் என வைத்திய மற்றும் சிவில் உரிமைகள் தொடர்பான வைத்தியர்களின் தொழிற்சங்க கூட்டமைப்பு வலியுறுத்தியுள்ளது. சிவப்பு லேபல்களுடன் சுங்கத்திலிருந்து விடுவிக்கப்பட்ட 323 கொள்கலன்கள் மற்றும் பரிசோதனையின்றி விடுவிக்கப்பட்ட ஔடதங்கள் தொடர்பில் உரிய விசாரணைகளை குற்றப்புலனாய்வு திணைக்களம் மேற்கொள்ள வேண்டும் என வைத்திய மற்றும் சிவில் உரிமைகள் தொடர்பான வைத்தியர்களின் தொழிற்சங்க கூட்டமைப்பு தலைவர் விசேட வைத்தியர் சமல் சஞ்சீவ கோரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பான முறைப்பாட்டை புலனாய்வு திணைக்களத்தில் மேற்கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டார். පැවතුණු අදාළ අමුද්‍රව්‍ය සම්බන්ධව යම් පැහැදිලි කිරීමක් කළත් අපි දන්නවා අපට මේ කන්ටේනර් ගෙන්වීමට සම්බන්ධ ඒවා මුදා குறித்த கொள்கலன்கள் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களமும் சட்டமா அதிபர் திணைக்களமும் சுயாதீன விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும். இது தொடர்பான தெளிவுபடுத்தல்களை மக்களுக்கு வழங்க வேண்டும். சுகாதார அமைச்சர் குறித்த கொள்கலன் தொடர்பில் அண்மையில் வெளியிட்ட கருத்தை அடுத்து அதில் கொண்டுவரப்பட்ட பொருட்கள் தொடர்பிலான சந்தேகம் மேலோங்கியுள்ளது. இலங்கைக்கு ஔடதங்கள் கொண்டு வரப்பட்டதன் பின்னர் அந்த நிறுவனத்தின் செயற்பாடுகள் சிறந்ததாயின் அந்த ஔடதங்கள் எந்தவித உள்ளக பரிசோதனையும் இன்றி விடுவிக்கப்படும் என சுகாதார அமைச்சர் தெரிவித்திருந்தார். இது ஒரு சர்ச்சைக்குரிய கருத்தாகும். இதற்கு முன்னர் இருந்த எந்தவொரு அமைச்சர்களும் இதுபோன்ற கருத்துக்களை வெளியிட்டதில்லை. எனவே இந்த விடயம் தொடர்பிலான விசாரணைகளை குற்றப்புலனாய்வு திணைக்களம் மேற்கொள்ள வேண்டும். රීමට සම්බන්ධ වන අමාත්‍යාංශම් හරහා සිදු කරන පරීක්ෂණ සම්බන්ධව විශ්වාසවන්ත භාවයක් නැහැ. විශේෂයෙන්ම අපි දන්න දේ භාවයක් නැහැ. විශේෂයෙන්ම අපි දන්න දේ ஜனாதிபதி அன்ரகுமார திசாநாயக்க சுங்க திணைக்களத்தில் இடம்பெற்ற ஊழலை மறைக்க எத்தனிக்கின்றமை வெளிப்படுவதாக எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டார். අපි දැක්කා විශේෂයෙන්ම ජනවාරි මාසයේ මේ රටේ துறைமுகத்தில் அனைத்து கொள்கலன்களையும் பரிசோதிக்க வேண்டிய தேவையில்லை என அதிகாரிகள் சிலர் கூறுகின்றனர். அது உண்மைதான். அனைத்து கொள்கலன்களையும் பரிசோதனை செய்ய தேவையில்லை. ஆனால் 323 கொள்கலன்கள் சிவப்பு லேபிள் ஒட்டப்பட்டவையாகும். அந்த கொள்கலன்களை கட்டாயம் சோதனை செய்ய வேண்டும் அல்லவா? ஆனால் அவற்றை பரிசோதனை செய்யாமல் விடுவித்துள்ளனர் அல்லவா? மேலும் ஜனாதிபதி அனைத்து இடங்களிலும் ஊழல் காணப்படுவதாக கூறுகின்றார். ஆனால் அவர் சுங்க திணைக்களம் பற்றி கூறவில்லை. 323 கொள்கலன்களை பரிசோதிக்காது அனுப்பியமை ஊழல் இல்லையா? ஏன் ஜனாதிபதி சுங்க திணைக்களம் பற்றி மாத்திரம் சொல்லவில்லை? அவ்வாறு நோக்கும்போது ஜனாதிபதி சுங்க திணைக்களத்தில் இடம்பெற்ற ஊழலை மறைக்க எத்தனிக்கின்றமையே வெளிப்படுகின்றது. අපි කවුරුවත් ගිහිලා රේගුව ළඟ ඉඳගෙන රේගුව බහලුම් පරීක්ෂා නොකර එළියට දානවද පරීක්ෂා කර එළියට දානවද කියන එක අපි කවුරුවත් රේගුව ළඟ ඉඳගෙන පරීක්ෂා කරේ නැහැ. இஸ்ரேலியர்களின் ஜஃபாத் நிலையங்களுக்கு விடுக்கப்பட்ட அச்சுறுத்தல்களை தொடர்ந்து 24 மணி நேர போலீஸ் பாதுகாப்பு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. நாட்டில் வசிக்கும் இஸ்ரேலியர்கள் தங்கள் மத நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் ஓய்வெடுக்கவும் உணவு மற்றும் பானங்களை பெறவும் நிறுவப்பட்ட ஜஃபாத் மையங்களுக்கு பாதுகாப்பு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. பல போலீஸ் பிரிவுகளில் நிறுவப்பட்டுள்ள ஜஃபாத் மையங்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டதை தொடர்ந்து தொடர்புடைய போலீஸ் நிலையங்கள் 24 மணி நேர பாதுகாப்பை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை நாட்டில் தங்கியுள்ள எந்த ஒரு வெளிநாட்டினரின் பாதுகாப்பிற்கும் ஏதேனும் அச்சுறுத்தல் ஏற்படினும் போலீசார் உடனடியாக குறித்த விடயம் தொடர்பில் ஆராய்ந்து தேவையான பாதுகாப்பை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. மின்கட்டண விடயத்தில் அரசாங்கம் பொய்யுரைக்கின்றது என பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். அரசாங்கம் சமூக ஊடகங்கள் மூலம் நாட்டை நிர்வகிக்க முயற்சிப்பதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார்.
ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைமையகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். ජනතා විමුක්ති පෙරමුණට පැහැදිලි බහුතරයක් ලැබිලා නැහැ. පවතින ආණ්ඩුව හැටියට கொழும்பு மாநகர சபையில் மக்கள் விடுதலை முன்னணியினருக்கு பெரும்பான்மை கிடைக்கவில்லை. எனவே எதிர்க்கட்சிகள் சபையை அமைக்க வேண்டும் என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். எதிர்க்கட்சி குழுக்களில் ஐக்கிய மக்கள் சக்திக்கு அதிக வாக்குகள் கிடைக்கப்பெற்றுள்ளன. எனவே அவர்களுக்கு அந்த அடிப்படை உரிமை மற்றும் பொறுப்பு உள்ளது. எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் நல்ல நேர்மையான ஊழல் மற்றும் ஊழலில் ஈடுபடாத ஒரு நபர் போட்டியிட்டால் எதிர்க்கட்சி வெற்றி பெறும். மேலும் கொழும்பு மாநகர சபையை அமைக்க முடியும். அத்துடன் மின்சார கட்டண உயர்வுக்கு சர்வதேச நாணய நிதியம் தான் காரணம் என்று தொடர்ந்து கூறப்படுகிறது. ஆனால் அது ஒரு முழுமையான பொய். மழைக்காலத்தில் மின்சார கட்டணத்தை குறைக்கலாம், அதிகரிக்க முடியாது. ஆனால் இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து மழை இல்லாத ஒரு நாள் கூட இல்லை. கடந்த காலங்களில் இலவச சூரிய மின்சார உற்பத்தியாளர்களுக்கு வழங்கப்படும் பணம் குறைக்கப்பட்டு சூரிய மின்சாரத்தை நிறுத்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. இப்போது டீசல் மின் உற்பத்தி நிலையங்கள் மூலம் மின்சாரத்தை உற்பத்தி செய்ய முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. இதை சர்வதேச நாணய நிதியத்திடம் ஒப்படைக்காதீர்கள். இது அரசாங்கத்தின் திட்டமிட்ட செயற்பாடாக தெரிகிறது. இந்த அரசாங்கம் சமூக ஊடகங்கள் மூலம் நாட்டை நிர்வகிக்க முயற்சிக்கிறது. சமூக ஊடகங்கள் மூலம் ஒரு நபரை கைது செய்ய முடியாது. மாறாக போலீசார் மற்றும் நீதிமன்றத்தின் மூலமே கைது செய்யப்பட வேண்டும். சமூக ஊடகங்கள் மூலம் பொய்களை கூறி அரசாங்கம் அதிகாரத்தை கைப்பற்றியது. ஆனால் சமூக ஊடகங்கள் மூலம் பொய்களை வைத்து நாட்டை நிர்வகிக்க முடியாது. சமல் ராஜபக்ஷ அல்லது வேறு யாராவது குற்றம் செய்திருந்தால் அது தொடர்பாக தேவையான நடவடிக்கைகள் போலீசார் மற்றும் நீதிமன்றம் தான் எடுக்க வேண்டும். ஆனால் சமூக ஊடகங்கள் மூலம் கைது செய்வது சாத்தியமற்றது என்பதை மக்கள் உணர்ந்துள்ளனர். දිගටම මේ ප්‍රකාශ කරන්නේ මේ IMF එක නිසා මේක කෙරෙනවා කියලා. නමුත් ඒක සම්පූර්ණ බොරුවක්. வடக்கு மாகாண விவசாய அமைச்சின் கீழான திட்டங்களின் முன்னேற்றம் தொடர்பில் இன்று ஆராயப்பட்டது. வடக்கு மாகாண விவசாயம் மற்றும் கமநல சேவைகள், கால்நடை அபிவிருத்தி, நீர்ப்பாசன, மீன்பிடி, நீர் விநியோகம் மற்றும் சுற்றாடல் அமைச்சின் கீழ் இந்த ஆண்டு நடைமுறைப்படுத்தப்படும் திட்டங்களின் நிதி மற்றும் பௌதிக முன்னேற்றம் தொடர்பில் இன்று ஆராயப்பட்டுள்ளது. இந்த மாதாந்த கலந்துரையாடல் வடக்கு மாகாண ஆளுநர் நா. வேதநாயகன் தலைமையில் யாழ்ப்பாணத்தில் உள்ள ஆளுநர் செயலகத்தில் இடம்பெற்றது. இதன்போது கருத்து வெளியிட்ட ஆளுநர், காலநிலை மாற்றம் காரணமாக மழை எப்போது கிடைக்கும் என்பதை எதிர்வு கூற முடியாத நிலைமை இருப்பதனால் திட்டங்களை எவ்வளவு விரைவாக செய்து முடிக்க முடியுமோ அவ்வளவு விரைவாக செய்து முடிக்க வேண்டும் என வலியுறுத்தினார். இந்த ஆண்டு கடந்த ஆண்டு ஒதுக்கப்பட்ட நிதியின் 3 மடங்கு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் உரிய வகையில் அதனை செலவு செய்ய வேண்டும் எனவும் வலியுறுத்திய ஆளுநர், அடையாளப்படுத்தப்பட்டுள்ள திட்டங்களை உரிய காலத்தில் செயற்படுத்தி முடிக்க வேண்டும் எனவும் அடுத்த மாதத்திலிருந்து நிதி மற்றும் பௌதிக முன்னேற்றங்கள் அதிகளவாக இருக்க வேண்டும் எனவும் குறிப்பிட்டார். இதன்போது விவசாய அமைச்சு, விவசாய திணைக்களம், கால்நடை அபிவிருத்தி திணைக்களம், நீர்ப்பாசன திணைக்களம் என ஒவ்வொரு திணைக்களத்தினதும் முன்னேற்றம் தொடர்பாக தனித்தனியாக விரிவாக ஆராயப்பட்டது. இந்த கலந்துரையாடலில் வடக்கு மாகாண ஆளுநரின் செயலாளர், நிதி பிரதம செயலாளர், திட்டமிடல் நிர்வாகம், பொறியியல், விவசாய அமைச்சின் பதில் செயலாளர், விவசாய திணைக்கள பணிப்பாளர், நீர்ப்பாசன திணைக்கள பணிப்பாளர், கால்நடை அபிவிருத்தி திணைக்கள பணிப்பாளர் என துறைசார் அதிகாரிகள் பங்கேற்றனர். பார்த்தீனியம் ஒழிப்பு நடவடிக்கையை ஓரிரு நாட்கள் மாத்திரம் முன்னெடுக்க முடியாது எனவும் தொடர்ச்சியாக சகல திணைக்களங்களும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் எனவும் வடக்கு மாகாண ஆளுநர் நா. வேதநாயகன் வலியுறுத்தியுள்ளார். பார்த்தீனியத்தை முற்றாக ஒழிக்கும் செயற்திட்டம் தொடர்பில் ஆராயும் கலந்துரையாடல் இன்று யாழ்ப்பாணத்தில் உள்ள ஆளுநர் செயலகத்தில் இடம்பெற்றது. மக்களுக்கு போதியளவு விழிப்புணர்வை ஏற்படுத்திய பின்னர் சட்ட நடவடிக்கையை தீவிரமாக முன்னெடுக்குமாறு பணித்த ஆளுநர் திட்டத்தை நாளைய தினத்திலிருந்தே ஆரம்பிக்குமாறு அறிவுறுத்தினார். அலுவலர்களை களத்துக்கு சென்று பணியாற்றுமாறு திரும்ப திரும்ப கூறி வருகின்ற போதும் அலுவலகத்திலிருந்தே திட்டங்கள் தயாரிக்கின்றனர் எனவும் திட்டத்தின் முன்னேற்றத்தை தொடர்ந்து கவனிக்கின்ற தன்மையும் இல்லை எனவும் ஆளுநர் குறிப்பிட்டார். பெரும்பாலான வீதிகளின் ஓரங்களில் பார்த்தீனியம் செடி காணப்படுகின்றது எனவும் பார்த்தீனியத்தை முற்றாக ஒழிக்கும் நடவடிக்கை உடனடியாக ஆரம்பிக்கப்பட வேண்டும் எனவும் வடக்கு மாகாண ஆளுநர் சுட்டிக்காட்டினார். வடக்கு மாகாண உள்ளூராட்சி அமைச்சின் ஊடாக மாகாண குறித்தொதுக்கப்பட்ட அபிவிருத்தி நிதியின் மூலம் முன்னெடுக்கப்படும் தலா 18 லட்சம் ரூபாய் பெறுமதியான வீட்டு திட்டத்திற்கு தெரிவு செய்யப்பட்ட பயனாளிகளுக்கான முதல் கட்ட கொடுப்பனவு வழங்கும் நிகழ்வு வடக்கு மாகாண ஆளுநர் நா. வேதநாயகனின் பங்கேற்புடன் இன்று ஆளுநர் செயலகத்தில் இடம்பெற்றது. வடக்கு மாகாண ஆளுநரிடம் வீடுகள் தேவை என முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகள் வடக்கு மாகாண உள்ளூராட்சி அமைச்சுக்கு பாரப்படுத்தப்பட்டு உள்ளூராட்சி அமைச்சினால் குழு நியமிக்கப்பட்ட பிரதேச செயலர்களின் ஒத்துழைப்புடன் ஒவ்வொரு கோரிக்கையும் ஆராயப்பட்டு 14 பயனாளிகள் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் 4 பேரும், வவுனியா மற்றும் முல்லைத்தீவு மாவட்டத்தில் தலா 2 பேரும், மன்னார் மற்றும் கிளிநொச்சி மாவட்டத்தில் தலா 3 பேரும் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர். இவர்களுக்கான முதல் கட்ட கொடுப்பனவாக 3,50,000 ரூபாய் காசோலையாக வழங்கி வைக்கப்பட்டது.
கிளிநொச்சி திருவள்ளுவர் வித்தியாலய மாணவர்களுக்கு இன்று உதவி வழங்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சி தெற்கு வலயத்திற்குட்பட்ட மிகவும் பின்தங்கிய பாடசாலைகளில் ஒன்றான திருவள்ளுவர் வித்தியாலய மாணவர்களுக்கு இன்று உதவி வழங்கப்பட்டுள்ளது. முதலாவது படைப்பிரிவின் கட்டளை தளபதி மேஜர் ஜெனரல் விஜயசூரிய தலைமையில் கற்றல் உபகரணங்கள் வழங்கி வைக்கப்பட்டன. இந்த நிகழ்வில் கிளிநொச்சி மாவட்ட தெற்கு வலய பணிப்பாளர் பிரதீபா காயத்ரி, முதலாவது படைப்பிரிவின் கட்டளை அதிகாரிகளில் ஒருவரான பிரிகேடியர் காரியவச மற்றும் ஆசிரியர்கள், மாணவர்கள் பங்கேற்றனர். பிடியளவு கமநிலத்திற்கு திட்டத்தில் வவுனியாவில் உள்வாங்கப்பட்ட காணியில் பயிரிடல் நடவடிக்கை இன்று முன்னெடுக்கப்பட்டது. நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்பட்டு வரும் பிடியளவு கமநிலத்திற்கு செயல் திட்டத்தின் ஊடாக வவுனியா நொச்சி மோட்டை கிராமத்தில் விவசாயி ஒருவருடைய காணி பயன்பாட்டுக்கு கொண்டு வந்து பயிற்சியை மேற்கொள்ளும் நடவடிக்கை இன்று முன்னெடுக்கப்பட்டது. வவுனியா கமநல அபிவிருத்தி திணைக்கள உதவி ஆணையாளர் க விமலரூபன் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் மாவட்ட அரசாங்க அதிபர் சரத் சந்திர, மேலதிக மாவட்ட செயலாளர் காணி நா கமலதாசன் மற்றும் கமநல அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள், விவசாயிகள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். இதன்போது பிடியளவு நிலம் செயல் திட்டம் மூலமாக உள்வாங்கப்பட்ட காணியில் நிலக்கடலை விதைக்கும் செயற்பாடு நிகழ்வில் கலந்து கொண்ட அதிதிகளால் ஆரம்பித்து வைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. பிடியளவு கமநிலத்திற்கு எனும் தொனிப்பொருளின் கீழ் உணவினால் பாதுகாக்கப்பட்டதொரு தேசத்தை உருவாக்கும் பொருட்டு பயிரிடப்படாத சகல காணிகளையும் வினைத்திறனாக பயிற்சிகையில் ஈடுபடுத்தல் எனும் தேசிய வேலை திட்டம் திருகோணமலை சேர்நுவர சோமபுர பகுதியில் இன்று இடம்பெற்றது. சேர்நுவர கமநல சேவை திணைக்களத்தின் ஏற்பாட்டில் கமநல அபிவிருத்தி உத்தியோகத்தர் எஸ் நவ்ஃபர் தலைமையில் நிகழ்வு இடம்பெற்றது. பயிற்சியை மேற்கொள்வதற்காக தெரிவு செய்யப்பட்ட மேட்டுநில காணிகளில் விவசாயிகள் பயிரிடுவதற்கு முன்வந்த மரக்கன்றுகள் நாட்டப்பட்டன. பயிரிடப்படாதுள்ள நிலங்களை பயிற்சியை மேற்கொள்வதற்கு ஊக்கப்படுத்தல் தொடர்பாக பிரதேச விவசாயிகளுக்கு இதன்போது தெளிவுபடுத்தப்பட்டது. தேசிய வேலை திட்ட நிகழ்வில் தேசிய மக்கள் சக்தியின் சேர்நுவர பிரதேச சபை உறுப்பினர் சம்பத், சேர்நுவர பிரதேச செயலக நிர்வாக உத்தியோகத்தர் குணசீலன், அபிவிருத்தி உத்தியோகத்தர் AH சுஜாத், சேர்நுவர வனஜீவராசிகள் திணைக்கள அதிகாரிகள், கமநல சபை திணைக்கள அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள், பிரதேச விவசாயிகள் என பலர் கலந்து கொண்டனர். விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த நுவரெலியா தலவாக்கலை லிந்துலை நகரசபை முன்னாள் தலைவர் அசோக சேபால பணியில் விடுதலை செய்யப்பட்டுள்ளார். ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த நுவரெலியா தலவாக்கலை லிந்துலை நகரசபையின் முன்னாள் தலைவர் அசோக சேபாலவை பிணையில் விடுதலை செய்ய கொழும்பு பிரதான நீதிவான் தனுஜா லக்மாலி என்று உத்தரவிட்டுள்ளார். அசோக சேபால 2 மில்லியன் ரூபாய் பெறுமதியான 2 சரீர பிணைகளில் விடுதலை செய்யப்பட்டுள்ளார். லிந்துலை நகரசபைக்கு சொந்தமான இலக்கம் 12 மாற்றச்சி கடைக்குரிய ஏலத்தின் போது அரசாங்கத்திற்கு 23,80,000 ரூபாய் நட்டத்தை ஏற்படுத்திய குற்றச்சாட்டின் பேரில் லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற உத்தரவின் கீழ் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் இன்று மீண்டும் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்ட போது அசோக சேபால பின்னர் பிணையில் விடுதலை செய்யப்பட்டுள்ளார். மத்திய அதிவேக நெடுஞ்சாலையின் 4ஆம் கட்டத்திற்கு காணி கையகப்படுத்தல் நடவடிக்கைகளை மீண்டும் ஆரம்பிப்பதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. மத்திய அதிவேக நெடுஞ்சாலையின் 4ஆம் கட்ட கரத்திட்டமான குருநாகல் தொடக்கம் தம்புள்ளை வரையான பகுதியை நிர்மாணிப்பதற்காக தற்பொழுது இடைநிறுத்தப்பட்டுள்ள காணி கையகப்படுத்தல் நடவடிக்கைகளை மீண்டும் ஆரம்பிப்பதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் கிடைத்துள்ளது. போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் விமான சேவைகள் அமைச்சர் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. குறித்த வீதியை நிர்மாணிப்பதற்காக கையகப்படுத்தப்பட்டு பகுதியளவில் இழப்பீடு செலுத்தியுள்ள காணிகளுக்கான எஞ்சிய இழப்பீட்டுத் தொகையை செலுத்துவதற்கும் இழப்பீட்டுத் தொகை செலுத்தப்படாத காணி துண்டுகளுக்கு காணி கையகப்படுத்தல் சட்டத்தின் பிரகாரம் சுவீகரிப்பதற்கும் 2023ஆம் ஆண்டு இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் அங்கீகாரம் வழங்கப்பட்டது. மத்திய அதிவேக நெடுஞ்சாலையின் 4ஆம் கட்ட கருத்திட்டத்தின் பிரகாரம் காணி கையகப்படுத்தல் செயல்முறையின் பௌதிக ரீதியான முன்னேற்றம் 73.2%. குறிப்பாக வடக்கு, வடமத்திய, கிழக்கு மற்றும் மத்திய மாகாணங்களுக்கு அணுகுவதற்கு அளவுசார் மற்றும் பண்புசார் வீதி கட்டமைப்பின் தேவையை பூர்த்தி செய்வதற்கு ஒட்டுமொத்த மத்திய அதிவேக நெடுஞ்சாலைகளால் எதிர்பார்க்கப்படும் முழுமையான நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு மத்திய அதிவேக நெடுஞ்சாலை கட்டம் 4 பூர்த்தி செய்ய வேண்டிய தேவை கண்டறியப்பட்டுள்ளது. ඉඩම් අත්පත් කර ගැනීමේ කටයුතු නැවත ආරම්භ කිරීම පිණිස ප්‍රවාහන මහාමාර්ග වරාය සහ සිවිල් ගුවන් සේවා මන්ත්‍රී ඉදිරිපත් කළ යෝජනාවට කැබිනට් මණ්ඩලය අනුමැතිය ලබා දුන්නා. ඊළඟට බණ්ඩාරනායක ජාත්‍යන්තර ගුවන් තොටුපළ සඳහා ප්‍රධාන සැලැස්ම පිළියෙල කිරීම. தாய்ப்பால் ஊட்டுவதை ஊக்குவித்தல் தொடர்பான சட்டமூலத்தை தயாரிப்பதற்கு அமைச்சரவை அனுமதி கிடைத்துள்ளது.
தாய்ப்பால் ஊட்டும் குறிகாட்டி தொடர்பில் இலங்கை மிகவும் உயர்ந்த மட்டத்தில் இருக்கின்றது. தாய்ப்பால் ஊட்டுதல் தொடர்பான உலக முன்னோடி என்ற ரீதியில் இலங்கை பெற்றுள்ள மரியாதையை தொடர்ச்சியாக பேணுதலை உறுதி செய்வதை குறிக்கோளாக கொண்டு தாய்ப்பால் ஊட்டுதலை ஊக்குவிப்பதற்கான சட்டத்தின் மூலம் சட்ட ரீதியான ஏற்பாடுகளை அறிமுகம் செய்வதற்காக 2018 ஆண்டு அக்டோபர் மாதம் 16ஆம் தேதி அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. அதற்கமைய குறித்த சட்டமூலத்தை தயாரிப்பதற்கு தற்போதைய அமைச்சரவையின் கொள்கை ரீதியான அங்கீகாரத்தை வழங்குவதற்காக சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. ප්‍රවර්ධනය කිරීම සඳහා පනතක් සකස් කරන 2018 10 16 අමාත්‍ය මණ්ඩලය අනුමැති ලබා දීලා තියෙනවා. අදාළ කෙටුම්පත් සකස් කිරීම සඳහා වත්මන් අමාත්‍ය මණ්ඩලයේ ප්‍රතිපත්තිමය இலங்கை கனடா நாடாளுமன்ற நட்புறவு சங்க தலைவராக அமைச்சர் அனுர கருணாதிலக தெரிவு செய்யப்பட்டுள்ளார். 10வது நாடாளுமன்றத்தின் இலங்கை கனடா நாடாளுமன்ற நட்புறவு சங்கத்தின் தலைவராக நகர அபிவிருத்தி நிர்மாணிப்பு மற்றும் வீடமைப்பு அமைச்சர் அனுர கருணாதிலக தெரிவு செய்யப்பட்டுள்ளார். இலங்கை கனடா நாடாளுமன்ற நட்புறவு சங்கத்தை மீள ஸ்தாபிப்பதற்கான கூட்டம் சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன தலைமையில் இடம்பெற்றது. இதன்போதே இத்தெரிவு இடம்பெற்றுள்ளது. இலங்கைக்கான கனடிய உயர்ஸ்தானிகர் எரிக் வோல்ஸ் இந்நிகழ்வில் கௌரவ விருந்தினராக கலந்து கொண்டார். அத்துடன் அமைச்சர்கள், பிரதியமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், பதவியணி தலைமை அதிகாரியும் நாடாளுமன்ற பிரதி செயலாளர் நாயகமுமான ஷமிந்த குலரத்ன உள்ளிட்ட பலரும் இதில் கலந்து கொண்டனர். வவுனியாவில் சட்டவிரோதமாக கடத்தப்பட்ட முதிரைமர குற்றிகள் மீட்கப்பட்டுள்ளன. வவுனியாவில் பல பகுதிகளில் வனவள திணைக்களத்தினால் மேற்கொள்ளப்பட்ட விசேட நடவடிக்கையில் சட்டவிரோத முறையில் கடத்த முற்பட்ட முதிரைமர குற்றிகள் மீட்கப்பட்டுள்ளதாக வனவள திணைக்களத்தினர் தெரிவித்துள்ளனர். வனவள திணைக்களத்தினருக்கு கிடைத்த ரகசிய தகவலினை அடுத்து மாவட்ட வனவள திணைக்கள அதிகாரி அஜித் ஜெயசிங்கவின் நெறிப்படுத்தலின் கீழ் வனவள உத்தியோகத்தர்கள் விசேட அதிரடிப்படையினர் இணைந்து ஓமந்தை மற்றும் கூமாங்குளம் பகுதியில் விசேட நடவடிக்கை ஒன்றை மேற்கொண்டனர். இந்நடவடிக்கையின் போது 27 முதிரைமர குற்றிகள் மீட்கப்பட்டதுடன் மரக்கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட 2 கெப்ரக வாகனங்களும் மீட்கப்பட்டன. இதேவேளை வவுனியாவில் உள்ள மரக்காலையிலிருந்து அனுமதி பெறப்படாத 13 லட்சம் பெறுமதியான தேக்கு மர பலகைகள் மீட்கப்பட்டன. அத்துடன் பறையனாலங்குளம் பகுதியில் காடழிப்பில் ஈடுபட்டவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட்டதுடன் காடழிப்புக்கு பயன்படுத்தப்பட்ட டோசர் வாகனமும் கைப்பற்றப்பட்டது. குறித்த சம்பவங்கள் தொடர்பாக 4 கைது செய்யப்பட்டுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம். அனுசரணை வழங்கியோர் இப்போது 280 ரூபாவுக்கு சிக்னல் 160 கிராம். இலங்கையில் லாபகரமான விலையில் ஒரு பேக்.